என்ன சிஸ்டர்? சிஸ்டர், நீங்க இப்படி வழியால துடிக்கிறத பார்க்கும்போது கர்ணா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நீங்க திட்டுவீங்க. நான் வேணா உங்களுக்கு தூக்கி விட்டா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். மாப்பிள்ள, நம்ம ஒன்று பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு குடம்பு எடுத்து தண்ணியை பிடிச்சி தேங்காய் புல் பண்ணிடுவோம். யாருக்கும் தெரிய போறதில்ல. விடிஞ்சு வந்து பார்த்தாங்கன்னா இவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. ஆனா என்ன பண்றது, மேடம் ஒத்துக்கணுமே. நான் தான் சொல்றேன்ல, உதவி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. இப்பதுக்கு தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ற. எனக்கு ஒன்னும் அவ்வளவா பெருசா வலி இல்ல. இதை நான் தான் செஞ்சாகணும். இது நிச்சயமா தடப்படக்கூடாது. ஹெல்ப் இல்ல ஹெல்ப் வேணும். மீனாட்சி, நீதான் சாமியா இருந்து நம்ம பொண்ணுக்கு நல்லது செய்யணும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும். நேத்து ராத்திரி அவகிட்ட விசாரிச்சப்ப கூட நல்லபடியா தான்ப்பா இருக்க, இங்க எல்லா சௌரியமும் இருக்குன்னு தானம்மா சொன்னா. ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரே சங்கடமா இருக்குமா. அவ என்னமோ தாங்க முடியாத கஷ்டத்துல இருந்துகிட்டு என்ன அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுமா. என் பொண்ணு யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டா, நல்லதாம்மா நினைப்பா, பொறுப்பா இருப்பா, கெட்டிக்கார பொண்ணு. ஆனா அன்னைக்கு மண்டபத்துல திடுப்புன்னு ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இந்துவை இந்த ஊரெல்லாம் தப்பா பேசுறதும் என்னால இப்ப கூட நம்ப முடியலம்மா. என் பொண்ணு என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டாமா. ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னா, ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. எப்பவும் என் பொண்ணு நல்லா இருந்தா மட்டும் போதுமா. என்னன்னு தெரியல, அவ ஞாபகமாவே இருக்குமா. மீனாட்சி, நீதாமா அவ கூட இருந்து அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணுமா. டேய் சீக்கிரம் இருப்பா, தேட வேணாமா. உன் வசத்துக்கு நான் பண்ணுவேன், அவன் பண்ணுவானா? சரி போ. இந்த மாப்பிள்ள இதான் அவன் நம்பரு. ஐயோ, புல்லட் போடும்போது போனும் போயிருமோ. இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணுங்க. இந்த பக்கம் அப்படியே விட்டுருங்க. சொல்லுங்க தலைவா, என்ன இந்நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க? உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன வேலைன்னு சொல்லுங்க தலைவா. மாப்பிள்ள பயமா பிளான் பண்றானே. அவ்வளவுதானா தலைவா? நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 hourல வண்டி அனுப்புறேன். லொகேஷன் அனுப்புங்க. சரிடா, அனுப்பிச்சு வைக்கிறேன். டேய் லொகேஷன் அனுப்பிவிடு. என்ன மாப்பிள்ள, எப்பறம் மாப்பிள்ள உனக்கு திடீர்னு நல்ல ஐடியா தோணுச்சு? சூப்பர் பிளான்டா. அதெல்லாம் நான் அப்படியே யோசிப்பேன்டா. இந்த குடும்பத்துல வந்துட்டு இப்படி ஒரு அறிவா நினைச்சேன். சரி மாப்பிள்ள, இந்த பிளானு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? பக்காவா நடக்கும். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மாப்பிள்ள அவன் தான் பேசுறான். மாப்பிள்ள இந்தா சொல்றா. தலைவா நான் பேசிட்டேன். உன் அதிர்ஷ்டம், அந்த ஏரியாலே ஆள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து வேலையை முடிச்சிருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். லாரி இங்கதான் இருக்கான். வா வெளியே பண்ணி போ. மாப்பிள்ள